Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோவில் நம்ம 11th மெட்ரிகுலேஷன் மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.6 பார்க்க போகிறோம். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா ப்ராடக்ட் டு சம் அண்ட் சம் டு ப்ராடக்ட். ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பிரஷனை எப்படி மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்லேருந்து அடிஷன் சப்ராக்ஷன் சம்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அண்ட் அதோட வைஸ் வர்சா. ஸோ இப்போ நம்ம சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட்லேருந்து சம்முக்கு கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா, அதாவது லெஃப்ட்டில் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அதை நம்ம அடிஷன் சப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி. ஸோ சைன் ஆஃப் ஒன் ஆங்கிள் இன்ட்டு காஸ் ஆஃப் அனதர் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதோட ஃபார்முலா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அடுத்து காஸ் ஏ சைன் பி, காஸ் ஆஃப் ஒரு ஆங்கிள் இன்ட்டு சைன் ஆஃப் இன்னொரு ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ப்ரீவியஸ் ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், நடுவில் நமக்கு மைனஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒருவேளை காஸ் ஏ காஸ் பி அந்த மாதிரி இருந்ததுன்னா காஸ் ஆஃப் ஒன் ஆங்கிள் இன்ட்டு காஸ் ஆஃப் அனதர் ஆங்கிள் அப்படி இருந்தது அப்படின்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஆஃப் ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் காஸ் ஆஃப் ரெண்டு ஆங்கிள்ஸையும் சப்ராக்ட் பண்ணிக்கணும். தென் இதுவே நமக்கு சைன் ஏ இன்ட்டு சைன் பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் சப்ராக்ஷன் ஆஃப் போத் த ஆங்கிள்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் போத் த ஆங்கிள்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்லேருந்து சம்முக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இதே போல் நமக்கு சம்லேருந்து ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு அடிஷன் சப்ராக்ஷனாக இருக்கும், அதுலேருந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராடக்ட்டுக்கு ரைட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஃபார்முலா சைன் சி ப்ளஸ் சைன் டி. ஸோ சைன் ஆஃப் ஒரு ஆங்கிள் ப்ளஸ் சைன் ஆஃப் இன்னொரு ஆங்கிள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இதோட ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் ஆஃப் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பை 2, அதாவது சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. இதுவே சைன் சி மைனஸ் சைன் டி அப்படி இருந்ததுன்னா 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் த டிஃபரன்ஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இப்போது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அப்படின்றது அப்படின்னா காஸ் ஆஃப் ஒரு ஆங்கிள் ப்ளஸ் காஸ் ஆஃப் இன்னொரு ஆங்கிள் அப்படி இருந்ததுன்னா இதோட ஃபார்முலா 2 காஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பை 2 into cos of difference of the angles by 2, c minus d by 2. cos c minus cos d அப்படின்றது அப்படின்னா இதோட ஃபார்முலா 2 sin of c plus d by 2 into sin of இந்த ஒரு பிளேஸில் மட்டும் நமக்கு d minus c by 2 அப்படின்னு வரும், அதாவது செகண்ட் ஆங்கிள் மைனஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் பை 2. cos c minus cos d ஃபார்முலா மட்டும் இந்த பிளேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும், இது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கக்கூடியது. இது நமக்கு சி மைனஸ் டி கிடையாது, டி மைனஸ் சி. ஸோ அது போக இன்னும் ஒரே ஒரு திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எக்ஸசைஸில், காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் ஒரு வேல்யூ வந்திருக்கு, காஸ் ஆஃப் மைனஸ் 2x அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னா காஸ் ஆஃப் 2x நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கொஷின்ஸுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 1, த கொஷின் இஸ் எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ சம் ஆர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து ப்ராடக்டில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஆஃப் 35 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 28 டிகிரி. இது நமக்கு ப்ராடக்டில் இருக்குது, சைன் ஏ இன்ட்டு காஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம சம் ஆர் டிஃப்ரென்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து சைன் ஏ காஸ் பி. ஸோ சைன் ஏ காஸ் பியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ 1/2 இன்ட்டு sin of a plus b plus sin of a minus b. ஸோ இப்போ நம்ம அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம் நமக்கு 1/2 இன்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் a plus b. ஸோ a plus bங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ஆங்கிள்ஸுடைய அடிஷன் தான். ஸோ ஏங்கிறது இங்கே நமக்கு 35 டிகிரி அண்ட் பிங்கிறது 28 டிகிரி. ஸோ இது நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஆஃப் 35 ப்ளஸ் 28 which is 63 டிகிரி plus sin of difference of the angles. ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 35 minus 28 which is
7 degree. ஸோ ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணனாலே முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு sin 4x இன்ட்டு காஸ் 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு சேம் ஃபார்முலா தான், sin a cos b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு sin a cos bக்கு ஃபார்முலா தெரியும், 1/2 இன்ட்டு sin ஆஃப் அடிஷன் ஆஃப் தோஸ் டூ ஆங்கிள்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 4x அப்படின்னு இருக்கு அண்ட் செகண்ட் ஆங்கிள் வந்து 2x அப்படின்னு இருக்கு. ஸோ ரெண்டு ஆங்கிளுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6x அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் சைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 4x மைனஸ் 2x which is 2x. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/2 இன்ட்டு காஸ் 6x ப்ளஸ் சைன் 2x. ஃபைனல் ஆன்சர் எக்ஸில் இருக்கே, நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ கொஷினும் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. தென் தேர்ட் சப்டிவிஷன் 2 sin 10 theta இன்ட்டு காஸ் 2 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வெளியே இருக்கிற 2 அப்படியே வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனுக்கு sin a cos b ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு sin a cos b அண்ட் sin a cos b யோட ஃபார்முலா 1/2 இன்ட்டு sin ஆஃப் அடிஷன் ஆஃப் தோஸ் டூ ஆங்கிள்ஸ். ஸோ 10 theta ப்ளஸ் 2 theta. ஸோ 12 theta அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ 12 theta ப்ளஸ் sin ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தோஸ் டூ ஆங்கிள்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 theta மைனஸ் 2 theta which is 8 theta. ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிற இந்த 2 and 1/2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது sin ஆஃப் 12 theta ப்ளஸ் sin ஆஃப் 8 theta. அண்ட் நமக்கு இன்னொரு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபோர்த் சப்டிவிஷன் cos 5 theta இன்ட்டு காஸ் 2 theta. ஸோ இந்த சம்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து காஸ் ஏ காஸ் பி. ஸோ நமக்கு தெரியும் காஸ் ஏ காஸ் பியோட ஃபார்முலா. ஸோ ரைட்டில் நான் மேலே ஃபார்முலா எழுதிக்கிறேன், காஸ் ஏ காஸ் பி. ஸோ காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறது 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு cos of a plus b. So a plus b is sum of the angles. So first angle வந்து 5 theta, second angle வந்து 2 theta. So ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா so cos of 5 theta plus 2 theta is 7 theta plus cos of a minus b. அது அதோட டிஃபரன்ஸ். 5 theta minus 2 theta அப்படிங்கிறது 3 theta. Then final subdivision, fifth one, sin 5 theta into sin 4 theta. ஸோ இது நமக்கு sin a sin bங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் sin a sin b யோட ஃபார்முலா which is 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் b, அதாவது காஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ். ஸோ 5 theta மைனஸ் 4 thetaங்கிறது ஒரே ஒரு தீட்டா. தென் மைனஸ் காஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ். ஸோ 5 theta ப்ளஸ் 4 theta which is 9 theta. ஸோ எல்லாமே நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த சிம்பிள் கொஷின்ஸ் எல்லாம். கொஷின் நம்பர் 2, த கொஷின் இஸ் எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ ப்ராடக்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண கொஷினுடைய அப்படியே ரிவர்ஸ் பார்ட் இது. ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் நமக்கு ப்ராடக்டாக இருந்தது, அது சம் ஆர் டிஃப்ரென்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போ நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே சம் ஆர் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதை நம்ம ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், sin 75 degree மைனஸ் sin 35 degree. ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா sin c மைனஸ் sin d. ஸோ நமக்கு தெரியும் sin c மைனஸ் sin dங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 cos ஆஃப் c ப்ளஸ் d பை 2, அதாவது 2 cos ஆஃப் இருக்கிற ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணிக்கணும். தென் இன்டூ sin ஆஃப் இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பை 2 போட்டுக்கணும். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75 டிகிரி, அதான் சியோட பொசிஷனில் இருக்குது, 35 டிகிரி டியோட பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக அங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ரெண்டு ஆங்கிளையுமே ஆட் பண்ணி பை 2. ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 75 ப்ளஸ் 35 110 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 110 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் ரெண்டு ஆங்கிளையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பை 2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 75 மைனஸ் 35 அப்படிங்கிறது 40. ஸோ 40 டிவைடட் பை 2. ஸோ இது நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 110 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 55 டிகிரி
இன்ட்டு சைன் ஆஃப் 40 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 20 டிகிரி. செகண்ட் சப்டிவிஷன் cos 65 டிகிரி ப்ளஸ் cos 15 டிகிரி. ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா cos C ப்ளஸ் cos D. ஸோ நமக்கு தெரியும் cos C ப்ளஸ் cos Dயோட ஃபார்முலா 2 cos of C plus D by 2 into cos of C minus D by 2. அதாவது நமக்கு ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோமே காஸ் தான். ரெண்டு ஆங்கிலுமே நம்ம ஆட் பண்ணி பை 2 அண்ட் ரெண்டு ஆங்கிலையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி பை 2 அவ்வளோதான். ஸோ இங்கே அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு காஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ் பை 2. ஸோ காஸ் ஆஃப் இந்த ரெண்டு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 65 ப்ளஸ் 15. ஸோ நமக்கு 18 கிடைக்கும். ஸோ 80 டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சப்ராக்ஷன் பை 2. ரெண்டு ஆங்கிலுமே நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15 கிடைக்கும். ஸோ 50 டிகிரி பை 2. ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 80 பை 2 அப்படிங்கிறது 40 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 50 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 25 டிகிரி. தென் தேர்ட் சப்டிவிஷன் சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 40 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து சைன் சி ப்ளஸ் சைன் டி. ஸோ சைன் சி ப்ளஸ் சைன் டி அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin of C plus D by 2 into cos of C minus D by 2. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 sin of sum of the angles by 2. ஸோ இப்போ நமக்கு 50 டிகிரி இருக்குது, ஒரு 40 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பை 2. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 50 மைனஸ் 40 which is 10 டிகிரி பை 2. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 sin 90 பை 2ங்கிறது 45 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 10 டிகிரி பை 2 அப்படிங்கிறது 5 டிகிரி. இப்போ நமக்கு இந்த sin 45க்கு 1/√2 வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்றும் நோ நீட். ஏன்னா அவங்க ஜஸ்ட் ப்ராடக்டாக மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனல் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் 35 டிகிரி மைனஸ் காஸ் ஆஃப் 75 டிகிரி. ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து cos C minus cos D is equal to 2 into sin of C plus D by 2 into sin of D minus C by 2. அதாவது செகண்ட் ஆங்கிள் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பை 2ன்னு வரணும். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2 sin of sum of the angles by 2. ஸோ 35 plus 75 அப்படின்னு இருக்கு. So 105, 110 divided by 2 into sin of D minus C by 2. 75 minus 35 அப்படின்னு இருக்கு. So 40 degree by 2. So இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 into sin of 55 degree into sin of 20 degree. Question number 3. The question is, show that sin 12 degree into sin 48 degree into sin 54 degree is equal to 1/8. ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் இதை மட்டும் நம்ம தனியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சைன் 54 டிகிரி தனியாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து சைன் ஏ சைன் பி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா முதல்ல ஒரு டைம் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு சைன் ஏ சைன் பி. ஸோ சைன் ஏ சைன் பிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கொஸ்டினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடான சைன் 12 டிகிரி இன்ட்டு சைன் 48 டிகிரி இன்ட்டு சைன் 54 டிகிரி அப்படிங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இதை கிளப் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, அதாவது ஃபஸ்ட் ஆங்கிள் மைனஸ் செகண்ட் ஆங்கிள். ஸோ 12 மைனஸ் 48 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு மைனஸ் 36 டிகிரின்னு வரும். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸோட கான்செப்டில் சொன்ன மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னாலும் ப்ளஸ் சைன் எக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ் 36 டிகிரின்னு எழுதிக்கலாம். தென் மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதாவது காஸ் ஆஃப் சம் ஆஃப் தோஸ் 2 ஆங்கிள்ஸ். ஸோ 12 டிகிரி ப்ளஸ் 48 டிகிரி அப்படிங்கிறது 60 டிகிரி. இது போக வெளியே நமக்கு தனியாக ஒரு சைன் 54 டிகிரி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 36 டிகிரி
minus cos of 60 degree into வெளியே நமக்கு இந்த sin 54 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் sin 54 எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஸோ sin of 54 degree is equal to cos of 90 minus 54 degree. ஏன்னா sin தீட்டாங்கிறது cos of 90 minus theta அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு 90 minus 54 அப்படிங்கிறது again cos of 36 degree. ஸோ நமக்கு வெளியே இருக்கிற இந்த வேல்யூ cos 36 degree தான். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரிக் இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ we know that cos of 36 degree, ஸோ cos of 36 degree அப்படிங்கிறது √5 + 1/4. ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ cos 36 √5 + 1/4 minus cos 60. cos 60 அப்படிங்கிறது நமக்கு 1/2 இன்ட்டு வெளியே இன்னொரு cos 36 இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம √5 + 1/4. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நியூமரேட்டர் நமக்கு √5 + 1 - 2 கிடைக்கும். இல்லைனா சிம்பிளி √5 - 1 எழுதிக்கலாம் டிவைடட் பை 4 அண்ட் திஸ் மல்டிப்ளைட் பை √5 + 1 டிவைடட் பை 4. ஸோ இப்போ நமக்கு 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது போக நியூமரேட்டரில் √5 - 1 இன்ட்டு √5 + 1 a - b இன்ட்டு a + bங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a²ங்கிறது √5 the whole square minus b² அப்படிங்கிறது 1². ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு உள்ள √5 the whole squareங்கிறது 5 minus 1 which is 4. ஸோ இப்போ இதில் ஒரு 4 டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா this is equal to 1/2 4s are 8. This is what they are asking us to prove. So right hand side 1/8 தான். Question number 4. The question is show that cos of pi/15 into cos of 2pi/15 அப்படியே 3pi 4pi 5pi 6pi 7pi வரைக்கும் கண்டினியூஸாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/128 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு இது ரேடியனில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே நான் டிகிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவையும் முதல்ல எழுதிக்கலாம். ஸோ தட் ஒரு நல்ல கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா cos of 60 degree minus a into cos a into cos of 60 degree plus a. This is equal to 1/4 into cos of 3a. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இன்பிட்வீனில் cos of ஒரு ஆங்கிள் இருக்கணும் அண்ட் அதுக்கு லெஃப்டில் மல்டிப்ளிகேஷன் நமக்கு 60 டிகிரி மைனஸ் அதாவது 60லேருந்து அந்த ஸ்பெசிஃபைட் ஆங்கிளை சப்ராக்ட் பண்ண மாதிரியும் ரைட்டில் 60லேருந்து அந்த ஆங்கிளை ஆட் பண்ண மாதிரியும் காஸில் கண்டினியூஸாக 3 ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ என்னென்னா 1/4 into cos of 3 times the middle angle அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த pi/15 அப்படிங்கிற ரேடியன் மெஷர்மெண்ட்டை டிகிரி மெஷர்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் பைங்கிறது 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி பை 15. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். LHS is equal to cos of 12 degree into cos of 2pi/15 அதாவது 2 into 12 degree 24 degree then cos of 36 degree then cos of 48 degree then cos of 60 cos of 72 கடைசியா cos of 84. ஸோ இப்போ நம்ம இதில் டேர்ம்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கிளப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த cos of 12 degree தென் cos of 48 degree தென் cos of 72 degree. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் தனியாக கிளப் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ எப்படி அப்படின்னா cos of 48 degree into cos of 12 degree into cos of 72 degree அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் இந்த cos of 24 degree and 36 degree then 84 degree. ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸையும் நான் தனியாக கிளப் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா cos of 36 degree into cos of 24 degree into cos of 84 degree. அண்ட் அது போக நமக்கு ரிமைனிங் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்
பெண்டிங்காக நின்றுட்டுருக்கு. ஸோ அதுதான் இந்த காஸ் 60. ஸோ காஸ் 60 பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா காஸ் 60க்கு நமக்கு டிட்டர்மினிஸ்டிக்காக வேல்யூ தெரியும் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நமக்கு தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு கிளப் பண்ண இந்த 3 ஃபேக்டர்ஸை எப்படி ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா, காஸ் ஆஃப் இந்த 48 டிகிரி அப்படிங்கிறத 60 மைனஸ் 12 அப்படின்னு எழுதிக்கலாம். தென் காஸ் 12 டிகிரி மிடில் இருக்குது. அதுவும் இல்லாமல் காஸ் ஆஃப் 72 அப்படிங்கிறது 60 + 12. அண்ட் அடுத்த 3 டேர்ம்ஸை காஸ் ஆஃப் 60 மைனஸ் 24 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 24 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 60 + 24 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அது போக ஃபைனலாக நமக்கு இருக்கக்கூடிய காஸ் 60 டிகிரி அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போது இந்த 3 ஃபேக்டர்ஸை க்ளோஸ்லி நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, காஸ் ஆஃப் 60 மைனஸ் ஏ, காஸ் ஏ, காஸ் ஆஃப் 60 + ஏ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/4 இன்ட்டு காஸ் ஆஃப் 3a, அதாவது 3 டைம்ஸ் மிடில் ஆங்கிள். ஸோ 3 12s ஆர் 36 டிகிரி. ஸோ அதே போல் அடுத்து இருக்கக்கூடிய 3 ஃபேக்டர்ஸை கம்பைன் பண்ணோம்னா காஸ் ஆஃப் 60 மைனஸ் ஏ, காஸ் ஏ, காஸ் ஆஃப் 60 + ஏ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கிளப் பண்ணிக்கலாம். 1/4 இன்ட்டு cos of 3 times the middle angle. So 3 into 24, 72. ஸோ அது போக நமக்கு தனியாக இருக்கக்கூடிய cos 60 டிகிரி அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ட்டு cos ஆஃப் 36 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் √5 + 1/4. இந்த வேல்யூஸ்லாம் ரெடிமேடாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ அந்த வேல்யூஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ cos ஆஃப் 36 டிகிரி அப்படிங்கிறது √5 + 1/4. அண்ட் அதே போல் நமக்கு காஸ் ஆஃப் 72 டிகிரி தேவைப்படும் இந்த கொஷனில். அது √5 - 1/4. ஸோ இந்த 2 வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 இன்ட்டு காஸ் 72 √5 - 1/4. ஸோ அது போக காஸ் 60 அப்படிங்கிறது ஒரு 1/2. ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 டைம்ஸ் 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஸோ அது போக தனியாக ஒரு 2 இருக்குது. அண்ட் நியூமரேட்டரில் √5 + 1 இன்ட்டு √5 - 1, அதாவது a + b இன்ட்டு a - b மாதிரி இருக்குது. ஸோ நம்ம a² - b² ஃபார்முலா போட்டுக்கலாம். √5 the whole square is 5 - 1 which is 4. அண்ட் டினாமினேட்டர் நமக்கு மொத்தமாக 4 4s இருக்குது. ஸோ அதில் ஒரு 4 நம்ம கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4 4s are 16, 16 4s are 64, 2 64s are 128. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1/128. இதுதான் ரைட்டில் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Question number 5. The question is, show that sin 8x cos x minus sin 6x cos 3x divided by cos 2x into cos x minus sin 3x into sin 4x. இதோட வேல்யூ வந்து நமக்கு tan 2x அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு மொத்தம் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு டேர்முக்காக நம்ம ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது sin a cos b. ஸோ நமக்கு தெரியும் sin a cos b அப்படிங்கிறது 1/2 இன்ட்டு sin ஆஃப் addition ஆஃப் those two angles, அதாவது 8x + x 9x ப்ளஸ் sin ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் those two angles 8x - x, அதாவது 7x. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன், இங்கே நான் ரெட்டில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனுடைய ப்ராடக்ட் டு சம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 1 and 2ல் இந்த எக்ஸசைஸில் நம்ம சம் டு ப்ராடக்ட் டு சம் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். தென் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனான sin 6x இன்ட்டு காஸ் 3xக்கு போய்க்கலாம். ஸோ அகைன் சேம் ஃபார்முலா தான், sin a cos b, அதாவது ஏவோட பொசிஷனில் நமக்கு 6x இருக்குது அண்ட் பியோட பொசிஷனில் 3x இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு sin ஆஃப் addition ஆஃப் those two angles 6x + 3x, அதாவது 9x ப்ளஸ் sin ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் those two angles. ஸோ 6x - 3x அப்படின்னு கிடைக்கும், which is +3x. இது நியூமரேட்டர். இப்போ அப்படியே நம்ம டினாமினேட்டருக்கு போய்க்கலாம். ஸோ பெருசாக ஒரு பார் போட்டுட்டு டினாமினேட்டரில் நமக்கு cos 2x இன்ட்டு cos x அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா cos a cos b. ஸோ நமக்கு தெரியும் cos a cos b ஃபார்முலா 1/2 இன்ட்டு
cos of addition of those two angles. So 2x plus x, 3x plus cos of difference of those two angles, 2x minus x, which is x. Then minus 1 by 2 into fourth expression, sin 3x into sin 4x. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா sin a sin b. ஸோ நமக்கு தெரியும் sin a sin b அப்படிங்கிறது 1 by 2 into cos of difference of angles. ஸோ 3x minus 4x தான் மைனஸ் எக்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் நம்ம cos of minus x அப்படிங்கிறது cos of plus x தான். ஸோ cos xன்னு அப்படியே எழுதிக்கலாம். தென் மைனஸ் cos of sum of the angles 3x plus 4x 7x. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் நம்ம எப்படி ப்ராடக்ட்லேருந்து சம்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷனில் போட்டிருக்கோம். புரியலனா அதை இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நியூமரேட்டரில் 1 by 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு sin 9x ப்ளஸ் sin 7x அப்படின்ட்டுருக்கு. தென் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மைனஸ் இருக்குது. ஸோ இது நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் sin 9x மைனஸ் sin 3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே போல் நமக்கு டினாமினேட்டரில் 1 by 2 into cos 3x plus cos x minus cos x, then minus into minus plus cos 7x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 1 by 2 1 by 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் அது போக உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ் sin 9x மைனஸ் sin 9x கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் cos x மைனஸ் cos x கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்கிற டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா sin 7x மைனஸ் sin 3x டிவைடட் பை டினாமினேட்டரில் cos 7x ப்ளஸ் cos 3x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம சம் டு ப்ராடக்டில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் சம் டு ப்ராடக்டில் sin c மைனஸ் sin d-யோட ஃபார்முலா. ஸோ sin c மைனஸ் sin d அப்படிங்கிறது 2 cos of sum of the angles by 2. ஸோ sum of the angles னா 7x plus 3x, அதாவது 10x by 2 into sin of difference of the angles by 2. ஸோ 7x minus 3x அப்படிங்கிறது 4x, 4x divided by 2. Everything is divided by denominatorல cos c plus cos d அப்படின்னு இருக்கு. ஸோ cos c plus cos dங்கிறது 2 cos of sum of the angles by 2, 7x plus 3x அப்படிங்கிறது 10x by 2 into cos of difference of the angles by 2. ஸோ 7x minus 3x அப்படிங்கிறது 4x divided by 2. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் பண்ணிக்கலாம் பிஃபோர் தட். அண்ட் நியூமரேட்டரில் நமக்கு cos of 10x by 2 அப்படின்னு இருக்குது, அதாவது 5x. cos 5x into sin 4x by 2 அப்படிங்கிறது 2x divided by denominatorல cos of 10x by 2 அதாவது 5x into cos of 4x by 2 அப்படிங்கிறது 2x. இப்போ நம்ம cos 5x நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா sin 2x by cos 2x அப்படின்னு கிடைக்கும், which is tan 2x. Hence proved. Question number 6. The question is cos theta minus cos 3 theta into sin 8 theta plus sin 2 theta divided by sin 5 theta minus sin theta into cos 4 theta minus cos 6 theta. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது நமக்கு பார்த்ததுமே ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 4 ஃபேக்டருமே சம் ஆர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதை நம்ம ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ ஒரு பெரிய பார் போட்டுக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் cos c மைனஸ் cos d அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு cos c மைனஸ் cos d ஃபார்முலா தெரியும், 2 sin of c plus d by 2. ஸோ ரெண்டோட ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணி by 2 போட்டுக்கணும். ஸோ தீட்டா ப்ளஸ் 3 தீட்டா அப்படிங்கிறது 4 தீட்டா டிவைடட் பை 2 இன்டூ sin of d minus c by 2. ஸோ செகண்ட் ஆங்கிள் 3 தீட்டா மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தீட்டா, அதாவது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேக்டரோட வேல்யூ. இது நம்ம எப்படி இவ்வளோ குயிக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஃபார்முலா ரெஃபர் பண்ணுங்கள். ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தென் செகண்ட் எக்ஸ்பிரஷன்
sin c plus sin d. ஸோ sin c plus sin d யோட ஃபார்முலா நமக்கு தெரியும் 2 sin of sum of the angles by 2. ஸோ 8 theta plus 2 theta 10 theta by 2 into cos of difference of the angles by 2. ஸோ 8 theta minus 2 theta 6 theta by 2. இதே போல் டினாமினேட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டர் நமக்கு sin c minus sin d ஃபார்முலா இருக்குது. ஸோ sin c minus sin d நமக்கு தெரியும் 2 cos of sum of the angles by 2. ஸோ 5 theta plus theta அப்படிங்கிறது 6 theta by 2 into sin of difference of the angles by 2. ஸோ 5 theta minus theta அதாவது 4 theta divided by 2. தென் நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இங்கே cos c minus cos d again. ஸோ cos c minus cos dங்கிறது 2 sin of addition of those two angles by 2. அதாவது 4 theta plus 6 theta by 2 10 theta by 2 கிடைக்கும். தென் sin of second angle minus first angle d minus c by 2. ஸோ d minus c அப்படிங்கிறது 6 theta minus 4 theta 2 theta by 2. ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம கேன்சலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் sin of 4 theta by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா sin of 4 and 2 கேன்சல் பண்ணால் sin 2 theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு sin 2 theta into செகண்ட் நமக்கு sin of 2 theta by 2 which is simply sin theta. And next sin of 10 theta by 2ங்கிறது 5 theta. Then cos of 6 theta by 2 அப்படிங்கிறது 3 theta. Everything is divided by cos of denominator நமக்கு 6 theta by 2 இருக்கு, cos of 3 theta, then cos of 4 theta by 2ங்கிறது 2 theta, then sin அது. So sin of 5 theta by 2 10 theta by 2 அப்படிங்கிறது 5 theta, then sin of 2 theta by 2ங்கிறது sin theta. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு sin 2 theta sin 2 theta கேன்சல், தென் sin theta கேன்சல், தென் sin 5 theta இந்த sin 5 theta கேன்சல், ஃபைனலாக cos 3 theta அண்ட் cos 3 theta கேன்சல். ஸோ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 1. இதை ரைட்டில் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 7. த கொஷின் இஸ் prove that sin x plus sin 2x plus sin 3x is equal to sin 2x into 1 plus 2 cos x. ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கக்கூடிய டேர்முங்கிறது sin 2x தான். ஸோ அதை நான் வந்து தனியாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம்ஸ் sin x அண்ட் sin 3x கிளப் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin 2x நமக்கு தனியாக இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது sin x plus sin 3x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin 2x plus இங்கே நமக்கு sin x plus sin 3xக்கு sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் sin c plus sin d அப்படிங்கிறது 2 sin of sum of the angles by 2 அதாவது x plus 3x அப்படின்னா 4x by 2 into cos of difference of the angles by 2. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா x minus 3xன்னு கிடைக்கும், which is minus 2x minus 2x by 2ன்னு வரும். எனிகோ நமக்கு cos of minus x வந்து plus cos x தானே, ஸோ அதனால் நம்ம ப்ளஸ்ன்னு எழுதிட்டோம்னே தப்பு இல்லை. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். sin 2x plus 2 into sin of 4x by 2 அப்படிங்கிறது 2x into cos of 2x by 2ங்கிறது x தான். ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கோம். பட் cos of minus x நமக்கு ப்ளஸ் cos x தான். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா cos of minus x அப்படிங்கிறது ப்ளஸ் cos x. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் நம்ம sin 2x காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 1 plus 2 cos x கிடைக்கும். ஸோ திஸ் வாட் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ப்ரூவ். கொஸ்டின் நம்பர் 8. த கொஸ்டின் இஸ் ப்ரூவ் தட் sin 4x plus sin 2x divided by cos 4x plus cos 2x is equal to tan 3x. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இது நமக்கு சம்மில் இருக்கிறத ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து sin c plus sin d. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் sin c plus sin d அப்படிங்கிறது 2 sin c plus d by 2. ஸோ இங்கே நமக்கு cங்கிறது 4x, dங்கிறது 2x, ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள்ஸ் by 2. 6x divided by 2 into
cos of difference of the angles by 2. So 4x minus 2x, which is 2x by 2 divided by denominatorல cos 4x plus cos 2x அப்படின்னு இருக்கு. cos c plus cos d formula. So cos c plus cos d அப்படிங்கிறது 2 cos of sum of the angles by 2. So 4x plus 2x, 6x by 2 into cos of difference of the angles by 2. So 4x minus 2x, அதாவது 2x by 2. ஸோ இப்போ நமக்கு கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உள்ள 6x by 2 அப்படிங்கிறது 3x ஆகிடும். தென் 2x by 2 அப்படிங்கிறது x. அதே போல் தான் டினாமினேட்டரில் 3x and x இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin of 3x into cos x divided by cos of 3x into cos x. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் cos x கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா sin x, sin 3x divided by cos 3x, which is tan 3x, the right hand side. Question number 9. The question is, prove that 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x is equal to right hand side 4 cos x, cos 2x, cos 3x அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோட்டலாக நமக்கு 4 டேர்ம்ஸ் இருக்குது. அதை நம்ம ரெண்டு டேர்ம்ஸாக கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus cos 2x தனியாக இருக்கட்டும் அண்ட் 1 cos 4x plus cos 6x தனியாக இருக்கட்டும். ஸோ நமக்கு தெரியும் 1 plus cos 2x அப்படிங்கிறது 2 cos square x. இது நமக்கு பேசிக் ஃபார்முலா தான். 1 plus cos 2xோட ஃபார்முலா. இது ஆக்சுவலி எங்கே நமக்கு வந்திருக்கு அப்படின்னா cos 2xக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு ஃபார்முலா தான் 2 cos square x minus 1. ஸோ இந்த minus 1 மட்டும் லெஃப்ட்டில் வந்துச்சு அப்படின்னா 1 plus cos 2x அப்படிங்கிறது 2 cos square x. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் cos c plus cos d அப்படிங்கிறது 2 cos of sum of the angles by 2. So 4x plus 6x, which is 10x by 2 into cos of difference of the angles by 2. So difference அப்படிங்கிறது 4x minus 6x minus 2x கிடைக்கும். பட் எனக்கும் நம்ம cos of minus xங்கிறது plus cos x தான். அதனால் நான் ப்ளஸ்ல எடுத்துக்கிறேன். ஸோ cos of 2x by 2. ஸோ இப்போ this is equal to 2 cos square x plus 2 cos of 10x by 2 அப்படிங்கிறது 5x into cos of 2x by 2 அப்படிங்கிறது ஒரு x. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் நமக்கு 2 cos square x ஒரு டேர்ம் இருக்குது, 2 cos 5x into cos x ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதில் நம்ம 2 cos x காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 cos x காமனாக வெளியே எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒரு cos x மட்டும் இருக்கும், ப்ளஸ் செகண்ட் டேர்மில் cos 5x இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 cos x-ஐ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இங்கே cos x ப்ளஸ் cos 5x. ஸோ இந்த இடத்துல நம்ம cos c ப்ளஸ் cos d ஃபார்முலா இன்னொரு டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் cos c ப்ளஸ் cos d அப்படிங்கிறது 2 cos of c plus d by 2. So c plus dங்கிறது x plus 5x, 6x by 2 into cos of difference of the angles x minus 5x, which is minus 4x by 2 கிடைக்கும். அது நம்ம minus 2x டைரக்டாக எழுதிக்கலாம், இல்லாட்டி நம்ம நெகட்டிவ் விட்டுட்டு கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்டெப்பில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 cos x into 2 cos 6x by 2, which is 3x into cos of minus 4x by 2ங்கிறது minus 2x கிடைக்கும். பட் cos of minus theta is cos theta தான். ஸோ இப்போ நம்ம இதை லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி கொஸ்டினில் கொடுத்த ஃபார்ம் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2. ஸோ 2 into 2 4 into ஒரு cos x into cos 2x into cos 3x, the right hand side. Question number 10. The question is, prove that sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2 is equal to sin 2 theta into sin 5 theta. ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் ரெண்டு டேர்ம் இருக்குது, sin c sin d அப்படிங்கிற ஃபார்மேட்டில். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிற ஃபார்முலா வந்து sin a into sin b. ஸோ நமக்கு தெரியும் sin a sin b ஃபார்முலா 1/2 into cos of difference of the angles. ஸோ theta by 2 minus 7 theta by 2 அப்படின்னு கிடைக்கும், which is minus 6 theta by 2 minus cos of sum of the angles. So theta by 2 plus 7 theta by 2 டோட்டலாக நமக்கு 8 theta by 2 கிடைக்கும். ப்ளஸ் செகண்டாக இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இதே போல் sin a sin b அப்படிங்கிற ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ sin a sin b யோட ஃபார்முலா அகைன் ஸோ 1/2 into cos of
difference of the angles by 2. So 3 theta minus 11 theta அப்படிங்கிறது நமக்கு minus 8 theta by 2 minus cos of sum of the angles. So 11 theta by 2 plus 3 theta by 2. So total நமக்கு 14 theta by 2 அப்படின்னு கிடைக்கும். So 14 theta by 2. So இப்போ நம்ம further simplify பண்ணலாம். So 1 by 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். cos of 6 theta by 2 அப்படிங்கிறது 3 theta. ஸோ நமக்கு cos of minus 3 thetaலும் cos of plus 3 theta தான். ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் cos of 8 theta by 2 அப்படிங்கிறது 4 theta plus cos of minus 8 theta by 2. ஸோ cos of 4 theta minus cos of 14 theta by 2 அப்படிங்கிறது 7 theta. ஸோ 1 by 2 இன்ட்டு உள்ள நமக்கு ப்ளஸ் cos 4 theta இருக்குது, மைனஸ் cos 4 theta இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி cos of 3 theta மைனஸ் cos of 7 theta. ஸோ இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ cos C மைனஸ் cos D ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் cos C மைனஸ் cos D அப்படிங்கிறது 2 sin of C plus D by 2, அதாவது sum of the angles by 2. 3 theta plus 7 theta, which is 10 theta by 2 into sin of difference of the angles, D minus C அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 theta minus 3 theta, 4 theta by 2. ஸோ இப்போ இந்த வெளியே இருக்கிற 1 by 2 into 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் sin of 10 theta by 2 அப்படிங்கிறது sin 5 theta into sin of 4 theta by 2 அப்படிங்கிறது sin of 2 theta. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Question number 11. The question is, prove that cos of 30 degree minus A into cos of 30 degree plus A plus cos of 45 degree minus A into cos of 45 degree plus A is equal to cos 2A plus 1 by 4. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலா என்ன அப்படின்னா cos of A minus B ஃபார்முலா அண்ட் cos of A plus B ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம எக்ஸசைஸ் 3.3 and 4 மாதிரி அந்த ஃபார்முலாலாம் பார்த்துருப்போம். ஸோ இது இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ cos of A minus B அப்படிங்கிறது cos A cos B plus sin A sin B. அண்ட் cos of A plus B அப்படிங்கிறது cos A cos B minus sin A sin B. ஸோ இப்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் cos of 30 degree minus A into cos of 30 degree plus A. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் 30 டிகிரி தான் A மாதிரி இருக்குது அண்ட் A தான் B மாதிரி இருக்குது. ஸோ cos of A minus B ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos of ஃபஸ்ட் ஆங்கிள் மைனஸ் செகண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது cos of ஃபஸ்ட் ஆங்கிள் cos 30 into cos A plus sin 30 into sin A. Then second expression cos of 30 plus A. So இந்த cos of 30 plus A க்கு cos 30 into cos A minus sin 30 degree into sin A. ஸோ இப்போ நம்ம cos 30 and sin 30யோட வேல்யூஸ்லாம் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos 30 அப்படிங்கிறது √3/2 into cos A plus sin 30 அப்படிங்கிறது 1/2 into sin A into again cos 30 √3/2 into cos A minus 1/2 into sin A. ஸோ இது நமக்கு எக்ஸாக்ட்லி பார்க்குறக்கு A plus B into A minus Bங்கிற ஃபார்மேட்டில் அப்படி இருக்குது. ஸோ ஏங்கிறது √3/2 into cos A plus Bங்கிறது 1/2 into sin A. அதே போல் தான் இங்கே A minus B. ஸோ A plus B into A minus B ஃபார்முலா நமக்கு தெரியும். A square minus B square. A square அப்படிங்கிறது √3/2 cos A the whole square minus B square, அதாவது 1/2 into sin A the whole square. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3/2 the whole square அப்படிங்கிறது 3/4 cos square A minus 1/4 sin square A. ஸோ இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான். இதே போல் இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது இந்த செகண்ட் ஒன் cos of 45 minus A into cos of 45 plus A. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம் cos of 45 degree minus a into cos of 45 degree plus a. So which is equal to again நம்ம cos a cos b plus sin a sin b ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதோட ஆன்சர் வந்து நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/2 cos square a minus 1/2 sin square a அப்படின்னு கிடைக்கும். சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவான 3/4 இன்ட்டு cos square a minus 1/4 இன்ட்டு sin square a plus செகண்ட் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவான 1/2 இன்ட்டு cos square a minus 1/2 இன்ட்டு sin square a. ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ரெண்டு இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு இடத்துல சைன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ லைக் டேர்ம்ஸ் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 ப்ளஸ் ஒரு 1/2. இந்த 1/2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எல்சிஎம்க்கு இன்ட்டு 2 இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 3 + 2 விச் இஸ் 5/4 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. தென் சைன் ஸ்கொயர் ஏ டேர்ம்ஸ் வந்து 1/4 ஒரு 1/2 இருக்குது. ஸோ விச் இஸ் 3/4 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 5/4 இருக்குது. அதை நான் 4/4 காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒரு 1/4 காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அதே போல் நமக்கு மைனஸ் 3/4 சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம மைனஸ் 4/4 சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1/4 சைன் ஸ்கொயர் ஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு இந்த 4/4 காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது 4/4ங்கிறது 1 தான். ஸோ அது நமக்கு 1 காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு ஆகிடும். தென் செகண்டாக இருக்கக்கூடிய டேர்மில் நமக்கு சைன் ஸ்கொயரும் வேணும். ஸோ சைன் ஸ்கொயர் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு 4/4 சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ அதை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 டேர்ம்ஸில் 1/4 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 1/4 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது 1. அப்போது இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே நான் அந்த ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது காஸ் 2 தீட்டாவோட இன்னொரு ஆல்டர்னேட் ஃபார்முலா. காஸ் 2 தீட்டாக்கு நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, 4 ஃபார்முலா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ் தான் இது. ஸோ நமக்கு இங்கே காஸ் 2a அப்படின்னு கிடச்சிரும் ப்ளஸ் 1/4 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது 1 தான். ஸோ 1/4 இன்ட்டு 1 1. ஸோ இதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ். Question number 12. The question is prove that sin x plus sin 3x plus sin 5x plus sin 7x divided by cos x plus cos 3x plus cos 5x plus cos 7x. This is equal to tan 4x. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டரில் 4 டேர்ம்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ நம்ம அந்த 2 டேர்ம்ஸாக கிளப் பண்ணிக்கலாம். கிளப் பண்ணி sin c plus sin d, இங்கே அகைன் நமக்கு sin c plus sin d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் cos c plus cos d. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு பெரிய ஃப்ராக்ஷன் பார் போட்டுக்கலாம். அண்ட் நியூமரேட்டரில் ஃபஸ்ட் டேர்மான sin x ப்ளஸ் sin 3x. ஸோ நமக்கு தெரியும் sin a ப்ளஸ் sin b இல்லை நம்ம sin c ப்ளஸ் sin d அப்படின்னு கூட இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin of sum of the angles by 2. ஸோ x ப்ளஸ் 3x அப்படிங்கிறது 4x by 2 into cos of difference of the angles by 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 3x அப்படிங்கிறது மைனஸ் 2xன்னு கிடைக்கும். பட் அது நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை, ப்ளஸ் 2xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா காஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ காஸ் ஆஃப் 2x by 2 ப்ளஸ். ஸோ சேம் திங் அடுத்ததாக இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா தான். இங்கே சியோட பொசிஷன் நமக்கு 5xம் டியோட பொசிஷனில் 7xம் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலா 2 சைன் ஆஃப் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பை 2. ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து 5x plus 7x 12x by 2 into cos of difference of the angles by 2. 7x minus 5x ங்கிறது 2x by 2.
அண்ட் அதே போல் டினாமினேட்டருக்கு வருவோம். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பை 2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x அப்படிங்கிறது 4x by 2 into cos of difference of the angles by 2. So x plus 3x difference அப்படிங்கிறது 2x தான். So 2x divided by 2 then plus 2 into again அடுத்த எக்ஸ்பிரஷனும் நமக்கு cos c plus cos d அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ cos of ஆட் பண்ணி by 2. ஸோ 5x plus 7x 12x by 2 into cos of c minus d by 2. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 7x minus 5x அப்படிங்கிறது 2x. ஸோ 2x by 2. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 into sin of 4x by 2 அப்படிங்கிறது 2x and cos of 2x by 2ங்கிறது x plus sin 6x into cos x divided by denominatorல 2 into cos of 4x by x அப்படிங்கிறது 2x into cos of 2x by 2 which is cos x plus 2 காமனாக வெளியே எடுத்திருக்கோம் and cos 6x into cos x. ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரில் 2 அண்ட் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா நியூமரேட்டர்லேருந்து cos x காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ cos x into sin 2x plus sin 6x அப்படின்னு இருக்கும். அண்ட் அகைன் டினாமினேட்டர்லையும் நம்ம cos x காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா cos 2x plus cos 6x அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த cos x கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இருக்கிற இந்த sin 2x plus sin 6xக்கு அகைன் sin c plus sin d ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் which is 2 sin of. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது இந்த sin 2x plus sin 6xக்கு. ஸோ இதில் நமக்கு சியோட பொசிஷனில் 2x இருக்குது, டியோட பொசிஷனில் 6x இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 sin of c plus d by 2. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 8x by 2 into cos of சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா minus 4x வரும். பட் காசுங்கிறதுனால ப்ளஸ் 4னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 4x by 2 divided by டினாமினேட்டரில் அகைன் cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு cos c plus cos d யில் சியோட பொசிஷனில் 2xும் டியோட பொசிஷனில் 6xும் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் cos c plus cos d யோட ஃபார்முலா 2 cos of addition by 2 c plus d by 2. ஸோ 2x plus 6xங்கிறது 8x by 2 into cos of difference by 2. ஸோ 4x by 2. ஸோ மேலே நமக்கு இங்கே 2 வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு இந்த cos of 4x by 2ங்கிறது cos 2x தான். அதுவும் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த cos of 4x by 2ங்கிற cos 2xும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நியூமரேட்டரில் sin of 8x by 2 which is 4x divided by cos of 8x by 2. ஸோ cos 4x. இப்போ sin 4x divided by cos 4x அப்படிங்கிறது tan 4x which is the right hand side. Question number 13. The question is prove that sin of 4a minus 2b plus sin of 4b minus 2a divided by cos of 4a minus 2b plus cos of 4b minus 2a is equal to tan of a plus b. ஸோ இப்போ நமக்கு நியூமரேட்டரில் sin c plus sin d அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அதாவது நமக்கு சியோட பொசிஷனில் 4a minus 2bயும் டியோட பொசிஷனில் 4b minus 2aவும் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் sin c plus sin d ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin c plus sin d. ஸோ sin c plus sin d நமக்கு ஃபார்முலா 2 sin of c plus d by 2 into cos of c minus d by 2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் 2 sin of ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி பை 2. ஸோ ஆங்கிள்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 4a minus 2b அதாவது c அப்படிங்கிறது ப்ளஸ் டிங்கிறது 4b minus 2a divided by 2 தென் cos of ரெண்டு ஆங்கிள்ஸுமே சப்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பை 2. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4a minus 2b minus of
4b minus 2a வரும். ஸோ அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4b plus 2a divided by 2. அண்ட் அகைன் டினாமினேட்டரில் ஸோ சிடியோட பொசிஷன்ஸில் அதே தான் இருக்குது, பட் cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos c plus cos d அப்படிங்கிறது 2 cos of addition by 2, which means 4a minus 2b first angle plus second angle 4b minus 2a by 2 into cos of 4a minus 2b minus of second angle, which is minus 4b plus 2a by 2. ஸோ இப்போ நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் ஆஃப், ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4a மைனஸ் 2a, ஏ டேர்மில் வந்து நமக்கு 4a இருக்குது அண்ட் மைனஸ் 2a இருக்குது. ஸோ நமக்கு வெறும் 2a மட்டும் கிடைக்கும். தென் மைனஸ் 2b ப்ளஸ் 4b இருக்குது, விச் இஸ் ப்ளஸ் 2b அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை 2. அண்ட் செகண்ட் எக்ஸ்பிரஷன் காஸ் ஆஃப் ஏ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நமக்கு 4a இருக்குது அண்ட் 2b இருக்குது. ஸோ ஆட் பண்ணோம்னா 6a, ஐ மீன் 4a and 2a, which is 6a. அண்ட் b டேர்ம்ஸ் வந்து மைனஸ் 2b மைனஸ் 4b இருக்குது. ஸோ மைனஸ் 6b by 2. டினாமினேட்டரில் அதே போல் காஸ் ஆஃப் அடிஷனில் நமக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது, 2a plus 2b by 2 into காஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸில் 6a minus 6b by 2. ஸோ இப்போ நமக்கு இங்கே இந்த காஸ் ஆஃப் 6a minus 6b by 2 டினாமினேட்டர் இருக்கிற காஸ் ஆஃப் 6a minus 6b by 2 கேன்சல் ஆகிடும், which is equal to sin of 2a plus 2b by 2. ஸோ நம்ம 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா a plus b by 2 கிடைக்கும். டினாமினேட்டரில் சேம் திங் தான், காஸ் ஆஃப் 2 into a plus b by 2. ஸோ இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்க 2 and 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா sin of a plus b by cos of a plus b கிடச்சிருக்கும், which is sin by cos நமக்கு தெரியும் tan. ஸோ tan of a plus b. ஸோ இதான் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Question number 14. The question is, show that cot of a plus 15 minus tan of a minus 15 is equal to 4 cos 2a divided by 1 plus 2 sin 2a. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட் ஆஃப் ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் காட் அப்படிங்கிறது காஸ் பை சைன். ஸோ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 டிகிரி டிவைடட் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 டிகிரி மைனஸ் tan ஆஃப் ஏ மைனஸ் 15 டிகிரி இருக்குது. ஸோ tan அப்படிங்கிறது சைன் பை காஸ். ஸோ சைன் ஆஃப் ஏ மைனஸ் 15 டிகிரி டிவைடட் பை காஸ் ஆஃப் ஏ மைனஸ் 15 டிகிரி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் நமக்கு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் 15 டிகிரி மைனஸ் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் 15 டிகிரி அப்படின்னு கிடைக்கும், டிவைடட் பை டினாமினேட்டரில் சைன் ஆஃப் a plus 15 degree into cos of a minus 15 degree அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த நியூமரேட்டரை கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம நான் ஃபஸ்ட்டில் இந்த சர்க்கிள் பண்ணுற இந்த வேல்யூவை ஏன்னும், ஸோ அடுத்த வேல்யூ நம்ம பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அகைன் திஸ் இஸ் வாட் அவர் ஏ இஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் பி. ஸோ இப்போ இது எக்ஸாக்ட்லி நமக்கு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் நமக்கு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏங்கிறது ஏ ப்ளஸ் 15 டிகிரி ப்ளஸ் பிங்கிறது ஏ மைனஸ் 15 டிகிரி டிவைடட் பை டினாமினேட்டரில் சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா இருக்குது 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் 15 and a minus 15. So a plus 15 degree plus a minus 15 degree plus cos of, I mean sin of
a minus b subtraction. So a plus 15 degree minus a minus of 15 degree வந்திருக்கு, which is plus 15 degree. இப்போ bracket close பண்ணிக்கலாம். So numerator நமக்கு cos of a plus 15 plus a minus 15 இது ரெண்டுமே cancel ஆயிட்டு cos of 2a அப்படின்னு கிடைக்கும். So cos of 2a divided by இந்த denominator இருக்கிற 1/2 நம்ம numerator கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2 ஆயிடும். And இந்த denominatorமே பார்த்தோம்னா கூட sin of a plus 15 plus a minus 15 கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா sin of a plus a which is sin 2a அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் அடுத்த டேர்ம் sin of a plus 15 minus a plus 15. ஸோ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா sin of 15 plus 15 which is 30. ஸோ நியூமரேட்டரில் நமக்கு 2 cos 2a divided by டினாமினேட்டரில் sin 2a அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் sin 30. sin 30ங்கிறது 1/2. ஸோ இப்போ இந்த 1/2 நம்ம டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 2 cos 2a divided by, ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 sin 2a ப்ளஸ் 1 எவ்ரிதிங் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பை 2வை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 2 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஒரு 2 cos 2a இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 போச்சு அப்படின்னா 4 cos 2a divided by 2 sin 2a plus 1 இருக்கும். அது நம்ம கொஸ்டினில் இருக்கிற மாதிரி 1 plus 2 sin 2a அப்படின்னு மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ திஸ் வாட் அவர் ரைட் ஹேண்ட் சைடு இஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. See you in the next one. And இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு எஸ்பெஷலி ஃபார்முலா எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஃபார்முலா ஷீட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வேணும் அப்படின்னா அதுக்கான டைம் ஸ்டாம்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் கொஸ்டினை போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. See you in the next one. Have a nice day.